அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்களுக்கு முன்னால் இன்று முக்கியமான ஒரு தலைப்பிலே பேச இருக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் அனுரகுமார திசாநாயக்க நாட்டின் தலைவர் போனதையும் அது சம்பந்தமான டாக்டர் எம்.ஆர். அமீன் கருத்துக்கள், கலந்துரையாடல், அறிவு பின்னணி, ஆய்வுத்துறை சம்பந்தமான ஒரு தூண்டுதல். ஓகே, த டாக் டு ப்ரொவோக் தாட்ஸ், உங்கள் சிந்தனையை விருத்தி செய்வதற்கான ஒரு உணர்வுபூர்வமான அறிவுபூர்வமான ஒரு கலந்துரையாடலை இன்றைக்கு நான் உங்களுக்கு வழங்கலாம்னு நினைக்கின்றேன். அர்பாத சவுல், அஸ்ஸலாமு அலைக்கும். எனது தலைப்பு இன்று அனுரகுமார திசாநாயக்காவின் சைனாவுக்கான விஜய் அண்ட் அதர விளைவுகள், கான்சிக்வன்சஸ். ஏகேடி அனுரகுமார திசாநாயக்காஸ் விசிட் டு சைனா அண்ட் இட்ஸ் கான்சிக்வன்சஸ். எனது உரையை தொடங்குவதற்கு முன்னால் அல் குர்ஆனில் உள்ள ஒரு வசனத்தை கூறிவிட்டு பின்னால் ஒரு தாட் ஆஃப் த டே கூறிவிட்டு சில படிகளை தாண்டி நான் எனது தலைப்புக்கு வருகின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா 16:125 வசனத்தில், ஒரு நீண்ட அல் குர்ஆனிய வசனத்தில் இவ்வாறு குறிப்பிடுகின்றார்: விவேகத்துடன் அழகிய 16:125 விவேகத்துடன் அழகிய அறிவுரையுடன் உமது இறைவன் பாதையை நோக்கி அழைப்பீராக, அவர்களிடம் அழகிய முறையில் விவாதம் செய்வீராக. ஆர்கியூ வித் தெம் இன் அ பெட்டர் வே. ரைட், அவர்களுடன் அழகிய முறையில் விவாதம் செய்வீராக. ஆர்கியூ வித் தெம் இன் அ பெட்டர் வே. உமது இறைவன் தனது பாதையை விட்டு விலகியோரையும் அறிந்தவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அவன் பாதையிலிருந்து வெளியேறுவர்களை அவன் அறிந்தவன், நேர்வரி வெட்டவர்களையும் அவன் அறிந்தவன் என 16:125 அந்த அல் குர்ஆன் வாக்கியத்திலே குறிப்பிடுகின்றார். அந்த அல் குர்ஆன் வாக்கியத்தோடு ஒரு தாட் ஆஃப் த டே, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஒரு தாட் ஆஃப் த டே இருக்கின்றது. அதையும் உங்களுக்கு சொல்லிவிட்டு எனது அடுத்த நகர்வுக்கு நான் வருகின்றேன். வாட் இஸ் ரைட் இஸ் ஆல்வேஸ் நாட் பாப்புலர். அதாவது எது சரியோ அது புகழ் பெற்றிருக்காது. வாட் இஸ் பாப்புலர் இஸ் நாட் ஆல்வேஸ் ரைட். எது புகழ் பெற்றிருக்கின்றதோ அது எப்போதும் சரியாக இருக்காது. அதே போல் இன்றிலிருந்து எங்களுடைய ஒவ்வொரு வீடியோ கிளிப்பிலும் வாட் இஸ் மை பாலிசி. உங்களுக்கு தெரியும், K2 கான்ஃபரன்ஸ், K2 புதிய ஒரு சிந்தனை, M2 புதிய பள்ளிவாசல், ஸ்ரீலங்கன் இஸ்லாம் புதிய சிந்தனை, ஸ்ரீலங்கா முஸ்லீம் ஃபோரம், இப்படி பல தளங்களிலே நாங்கள் பணியாற்றி கொண்டு வருகின்றோம். இலங்கையில் உள்ள சகல இயக்கங்களை படித்துவிட்டு அவர்களிலிருந்து வெளியேறி தனியான ஒரு பாதைக்கு நாங்கள் முஸ்லீம் சமூகத்தை அழைத்துச் செல்கின்றோம், புத்திஜீவிகளை அழைத்துச் செல்கின்றோம். எனவே ஹூ ஆர் வி, நாங்கள் யார்? நாங்கள் யார் என்பதை மற்றவர்கள் சொல்வதை விட நானே சொல்வது தான் பெட்டர். எனது வரலாறை எனது எதிரிகள், காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் எழுதினால் அது ஒரு பிழையான வரலாறாகவும் பிழையான ஒரு கருத்தாகவும் இருக்கும் என்பதை இந்த இடத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எனவே வாட் இஸ் அவர் பாலிசி, வாட் இஸ் டாக்டர் எம்.ஆர். பாலிசி, வாட் இஸ் ஸ்ரீலங்கன் இஸ்லாம், அதோட பாலிசி என்ன என்பதை அவ்வப்போது ஆரம்பத்திலேயே நான் உங்களுக்கு முன்னால் வைக்கின்றேன். அந்த கொள்கையிலே கருத்து வேறுபாடுகள், குளறுபடிகள் அல்லது அல் குர்ஆன் ஹதீஸ்க்கு பிழையாக இருந்தால் என்னை தொடர்பு கொண்டு அந்த அறிவுரையை வழங்குமாறு நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்கு தெரியும், இந்த ஒன் கண்ட்ரி ஒன் கொத்துபா, தட் இஸ் மை பாலிசி, மை இனோவேஷன். கொத்துபாக்கள் ஒரு களம்பை மையப்படுத்தி ஒரு இடத்திலிருந்து ஆரம்பித்து அதை டெலிகாஸ்ட் பண்ணினால் முழு இலங்கைக்கு செல்லும். அதே நேரம் கொத்துபா ஓதுவதற்கு பணம் பெறக்கூடாது. அது என்ற கொள்கையில் ஒன்று. அதாவது தற்போது நான் உங்களுக்கு அறிவுரைகளை வழங்குகின்றேன், அல் குர்ஆன் விளக்கங்களை வழங்குகின்றேன், ஹதீஸ்களை வழங்குகின்றேன், சொற்பொழிவுகளை வழங்குகின்றேன். இதுக்கு பணம் பெறக்கூடாது. ரைட், we are the intellectuals, we have academic background and we have the way to live, earn to money. எனவே அல்லாஹ்வுடைய தீனை கற்பிப்பதற்கு பணம் பெறக்கூடாது என்பது எங்களோட கொள்கை.
அப்போ வெள்ளிக்கிழமை கொத்துபா பிரசங்களை செய்கின்ற போதும் அது யார் ஓதுவது என்ற கருத்து வேறுபாடு வேறொரு அமைப்பில் பேசப்பட வேண்டுமே அல்லாமல் இங்கு நாங்கள் சொல்ல வருவதென்றால் கொத்துபாவினால் பணம் பெறக்கூடாது. அங்கு பணம் பெறுகின்ற போது ட்ரேட் இஸ் டேக்கிங் பிளேஸ், அங்கே வியாபாரம் ஒன்று நடைபெறுகின்றது. ஒரு ஆலிம் வருகின்றார், ஒரு போரிங் கொத்துபாவை ஓதுகின்றார், பணத்தை பெறுகின்றார், பிரியாணியை சாப்பிடுகின்றார், குட் பை சொல்லிக்கொண்டு போகின்றார். அந்த கொத்துபாவினால் இந்த சமூகம் எந்த பயனும் அடையாது என்பதை தெளிவாக பகிரங்கமாக எனது வலைத்தளங்களில் சோஷியல் மீடியாக்களில் இந்த வீடியோக்களில் நான் குறிப்பிடுகின்றேன். ஸோ இந்த கொத்துபா பிஸ்னஸ் நிறுத்தப்படல் வேண்டும். தட் இஸ் மை பாலிசி. கொத்துபா வியாபாரம் நிறுத்தப்படல் வேண்டும். கொத்துபாக்கள் நடைபெற வேண்டும். கொத்துபாக்கள் நடைபெற வேண்டும். இந்த கொத்துபா வியாபாரம் பணத்துக்கு கொத்துபாக்களை விற்பது, கொத்துபா உதயம்பின் பணத்தை சூறையாடுவது, அந்த மக்களின் பணத்தை பெற்று மக்களை தூங்க வைப்பது. எனவே இது தொடர்பாக நீண்ட வாத பிரதிவாதங்கள் வரலாம். பட் எங்களோட பாலிசி கொத்துபாவினால் பணம் பெறக்கூடாது. அந்த பாலிசி நல்லம் என்றால் டேக் இட், இல்லாட்டி லீவ் இட். அதே போல் உங்களுக்கு தெரியும், இந்த ஆட்டுப்பாட்டி காசு பள்ளிவாசலிருந்து பணங்களை சுரண்டுவது எப்படி? மதரசால் ஓதின ஆலிம்கள் முல்லாக்கள் பள்ளிவாசலிருந்து பணத்தை சுரண்டுவது எப்படி? ஆட்டுப்பாட்டி காசு என்ற பேரில் 2 பெருநாளைக்கு மக்கள் சல்லி போடுவார்கள், அதை அப்படியே சுருட்டி எடுத்துகிட்டு போவார்கள். அது நிறுத்தப்படல் வேண்டும். அது மக்களின் பணம், அது மக்களின் வறுமை ஒழிப்பதற்கு, மக்களுடைய கல்வி பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு, மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கு பயன்படுத்தப்படல் வேண்டும். 3வது, இந்த ஒன் கண்ட்ரி ஒன் கொத்துபா சில நேரம் கருத்து வேறுபாடுகள் வரலாம், ஏனென்றால் இயக்க வேறுபாடு இருப்பதால். எனவே அந்த ஒன் கண்ட்ரி ஒன் கொத்துபா அல்லது ஒன் கண்ட்ரி ஃபியூ கொத்துபா, ஒரு உதாரணத்துக்கு தௌஹீத் சிந்தனை உள்ள ஒரு ஆளுக்கு ஒரு சேனல், தப்லீக் சிந்தனை உள்ள ஒருவருக்கு ஒரு சேனல், சூஃபித்துவ சிந்தனை உள்ளவர்களுக்கு ஒரு சேனல். எனவே ஃபியூ கொத்துபா என்ற அடிப்படையிலும் அவைகளை நோக்க முடியும். எந்த ஒரு கொத்துபா ஓதினாலும் அங்கே பணம் பெறல் கூடாது, பணம் கொடுக்கவும் கூடாது, பணம் எடுக்கவும் கூடாது. அதே நேரம் சகல கொத்துபாக்களும் பிக் ஸ்க்ரீன், பள்ளியில் பெரிய ஸ்க்ரீனில் முழு இலங்கைக்கும் போகும். எனவே ஃபியூ கொத்துபா ஒன் கொத்துபா, முழு இலங்கைக்கும் ஒரு கொத்துபா. இதுதான் ஒன் கண்ட்ரி ஒன் கொத்துபா. இது சம்பந்தமாக நான் நேரடியாக தனியாக பல வீடியோக்களில் பேச இருக்கின்றேன். ஸோ இது எனது கொள்கைகளில் உண்டு. ஒன் கண்ட்ரி ஒன் கொத்துபா, ஒன் கண்ட்ரி ஃபியூ கொத்துபா. கொத்துபா ஓதினால் பணம் பெறக்கூடாது. ரைட், இது எங்களோட கொள்கைகளில் ஒன்று. அல்லாஹ்வுடைய தீனை கற்பித்தால் பணம் பெறக்கூடாது. ரைட். எனவே நாங்கள் மதரசா ஆலிம்கள் முல்லாக்களிலிருந்து டோட்டலி டிஃப்ரெண்ட், ஜமாத் இஸ்லாத்திலிருந்து டோட்டலி டிஃப்ரெண்ட், நலிமியாவிலிருந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ இவைகளெல்லாம் கடந்து வி ஆர் பியாண்ட், அவர்களுக்கு மேலால் அண்ட் ஃபர்தர். ஒரு தூய்மையான சமூக சிந்தனை, தூய்மையான ஒரு இஸ்லாமிய சிந்தனை, அதே நேரம் பொது நலன் நோக்கிய ஒரு சிந்தனை, பணத்தை மையமாக வைக்காமல் இறை திருத்தியை மையமாக வைத்து எங்களுடைய பணிகளை நாங்கள் நகர்த்தி கொண்டிருக்கின்றோம். எனவே இன்ஷா அல்லாஹ் டாக்டர் எம்ஆர்எம் இனோவேஷன், டாக்டர் எம்ஆர்எம் K2, டாக்டர் எம்ஆர்எம் M2வில் பணம் பெற முடியாது. மஸ்ட் 2, பள்ளிவாசல் 2. தற்போது நீங்கள் காணுகின்ற பள்ளிவாசலில் அங்கு வியாபாரம் நடைபெறுகின்றது. எனவே தான் M2 பேசுகின்றேன். நீதியான பள்ளிவாசல், முஸ்லிம் இன்டலெக்சுவல்ஸ் அவர்கள் கொத்துபா ஓதுவார்கள், பணம் பெற மாட்டார்கள். முஸ்லிம் பெண்கள் கொத்துபா ஓதுவார்கள், பணம் பெற மாட்டார்கள். ஆலிம்கள் பணம் பெற மாட்டார்கள், கொத்துபா ஓதுவார்கள். ஹை டெக்னாலஜி, ஹைலி எஃபிஷியன்ட், ஹைலி ப்ரொடக்டிவ், தோட் ப்ரொவோக்கிங் கொத்துபாக்களை நாங்கள் தயாரித்து வழங்குவோம். ஸோ இப்படி பல சிந்தனைகளோடு இலங்கை இஸ்லாம் உங்களுக்கு முன்னால் வருகின்றது. ஸ்ரீலங்கன் இஸ்லாம். தற்போது எனது தலைப்புக்குள் நான் வருகின்றேன். 15-16 திகதிகளில், இந்த மாதம் ஜனவரி மாதம் 15-16 திகதிகளில் மாண்புமிகு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் சைனாவுக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். அதற்கு முன்னால் இந்தியாவுக்கு ஒரு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். எனவே முதலிலே இந்தியாவுக்கு ஒரு விஜயம் ஒன்றை மேற்கொண்டதன் பின்னால் சைனாவுக்கு ஒரு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். அங்கு கலந்துரையாடப்பட்ட அந்த கண்டென்ட்ஸ் உள்ளடக்கம் பிரிண்ட் அவுட்டாக எங்குமே வெளிவரவில்லை. நாங்கள் போன விடயம் ஐட்டம் 1 இதை பேசினோம், ஐட்டம் 2 இதை பேசினோம், ஐட்டம் 3 இதை பேசினோம், ஐட்டம் 4 இதை பேசினோம்.
இந்த எக்ரிமெண்ட் நாங்கள் சைன் பண்ணினோம். நாங்கள் சைன் பண்ணின எக்ரிமெண்ட் இது, அதோட டாக்குமெண்ட்ஸ். இவைகள் வெளியே வரவில்லை. அதுக்கான பாரிய அரசியல் பின்னணி, அறிவு பின்னணி இருக்க வாய்ப்பு இருக்கின்றது. எனவே இலங்கை வரலாற்றிலே நாங்கள் பார்க்கலாம், சுதந்திரத்துக்கு பின்னால் இருந்து இந்த நாடு சுதந்திரத்தை பெற்றது. ஏன் சுதந்திரத்தை பெற்றது என்றால் காலனித்துவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும். டிகாலனைசேஷன், காலனித்துவத்திலிருந்து இந்த நாடு விடுதலை அடைய வேண்டும். இலங்கை தான் இந்த உபகண்டத்திலே த ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட், 98-99% கல்வி அறிவு இலங்கை மக்களிடமே இருக்கின்றது. நிறைய பல்கலைக்கழகங்கள், நிறைய புத்திஜீவிகள். ஒவ்வொரு சண்டே ஒப்சர்வர் மேகசின் எடுத்து பார்த்தீங்கள் என்றால், அல்லது சண்டே டைம்ஸ், லிட்ரேச்சர்ஸ், டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ், எல்லா மொழிகளிலும். எனவே இங்கு நிறைய விஷயங்கள் பேசப்படுகின்றது, நிறைய பத்திரிகைகள் வருகின்றது. பிரிண்ட் டெக்னாலஜி பாரிய வெற்றிகரமான ஒரு நகர்வை நடத்தி கொண்டிருக்கின்றது. சோஷியல் மீடியா வெரி ஆக்டிவ் அண்ட் மோர் ஃப்ரீடம் வி ஹேவ். லிட்ரஸியில் அதி உயர்ந்த நிலை, எழுத்து துறையிலே பாரிய முன்னணியில் இருக்கின்றது. பல பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றது, பல டிவி சேனல்ஸ் இருக்கின்றது. அதே நேரம் டேட்டா, ஓகே, தகவல் அறியும் சட்டம் இருக்கின்றது. இலங்கை மத்திய வங்கி இருக்கின்றது. கேபினட் ஸ்போக்ஸ்பர்சன், கேபினட் நியூஸ் இருக்கின்றது. எனவே நாங்கள் இதுக்கு பிறகாவது இந்த வெளிநாட்டு பயணம் ஒன்றில் ஒரு ஜனாதிபதி அல்லது இலங்கை கேபினட் மினிஸ்டர் அல்லது பொறுப்பு வாய்ந்த ஒரு அரசாங்க அதிகாரி அந்த பயணத்தின் ஆரம்பத்திலிருந்து முடிவடையும் வரை உங்களுக்கு தெரியும் ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த வீடியோ கிளிப்பில் நான் முன்வைக்கின்றேன். சில நிறுவனங்களிலே சென்ற கூட்ட அறிக்கைன்னு சொல்லி ஒன்று இருக்கின்றது. அதிலே இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டு அவளும் ரிட்டன் டாக்குமெண்ட்ஸில் வரும். ஐ ஆம் த மெம்பர் ஆஃப் மெனி இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். அதில் மந்த்லி ரிப்போர்ட் ஒன்று வரும். எது கதைக்கப்பட்டதோ அவ்வளவு எழுத்தில் இருக்கும். பாராளுமன்றத்தில் எது கதைக்கப்பட்டதோ அவ்வளவு ஹன்சாட்டில் இருக்கும். எனவே இந்த வெளிநாட்டு பயணம் தொடர்பான A to Z printed documents or video documents, not audio, video documents மக்களுக்கு வந்து சேர வேண்டும் என்றால் people they should develop concern and policy developments are very important. அதே போல் நாங்கள் இன்னொன்று பார்க்கலாம். இந்த இந்தியாவுக்கு பிரயாணத்தை மேற்கொண்டதன் பின்னால் சைனாவுக்கு சென்றது. இதிலே பேசிய அளவுக்கு எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட் என்பது முக்கியமல்லை. ஆனால் அனுரகுமார திசாநாயக்காவின் ஏகேடி பயணம் இந்த 2 நாடுகளுக்கும் சென்றதை ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக நான் பார்க்கின்றேன். இன்று நான் எடுத்துக்கொண்ட விடயம் இந்தியா சென்று சாதித்ததை, கதைத்ததை, செய்த உடன்படிக்கைகளை பேசுவதை விட சைனாவோடு ஏற்படுத்தி உடன்படிக்கைகளை பேசுவது பொருத்தமென நான் நினைக்கின்றேன். அதே நேரம் இந்த சைனா சம்பந்தமாக நாள் கணக்கிலே, மாத கணக்கிலே பேச முடியும். இதில் மிக முக்கியமான ஒரு வேர்ல்ட் லீடிங் எக்கானமிஸ்ட் தொம்பிசா மாயோ, அவர் சைனா தொடர்பான அந்த எக்கானமிஸ்ட், கேம்பியா நாட்டை பிறப்பிடமாக கொண்டவர், ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் ஒரு முக்கியமான எக்கானமிக் இன்டலெக்சுவல் திங்க் டேங்க், அதே மாதிரி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகங்களில் கடமையாற்றி வருவர். ஈவன் ஐரோப்பிய பாராளுமன்றங்களிலே ஈஸ் அ கீனோட் ஸ்பீக்கர். இப்படி பல விடயங்களை கூறிக்கொண்டு போகலாம். ஷீ இஸ் அ வெரி பவர்ஃபுல் இன்டலெக்சுவல் வாய்ஸ். நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கின்றார். அதிலே ஒரு புத்தகம் தான் வருகின்றது, த ரேஸ் ஃபார் ரிசோர்ஸஸ். அந்த புத்தகம் த ரேஸ் ஃபார் ரிசோர்ஸஸ், இன்னொன்றைக்கு வினர் டேக் ஆல். எனவே சைனா தொடர்பான நிறைய கருத்துக்களை முன்வைக்கின்ற ஒரு ஆள் தான் தொம்பிசா மாயோ. தற்போது உங்களுக்கு இருக்கிறோம். One of the problems with sitting around and hearing somebody do an introduction, it very much sounds like you're attending your own wake. So I have to say it's a very bizarre thing. So அதுதான் அவரோட வாய்ஸ். இன்னும் கொஞ்ச நாட்களில் ஐ எம் வெரி பிஸி வித் மெனி எஃபியர்ஸ். நான் அந்த பேக்ரவுண்ட் ஸ்க்ரீனுக்கு அந்த தேவையான பேக்ரவுண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் கொண்டு வருவேன், அல்லது ஜூம் கிளாஸில் நான் செய்வேன்.
இந்த தொபிசா மயோ என்ற பெண்மணி ஒரு ஒரு ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்டில் பிறந்து தற்போது ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் பாரிய ஒரு செல்வாக்கு செலுத்துகின்ற ஒரு ஆளுமை. அதே நேரம் எடெக்செல் எக்ஸாம் பேப்பரிலே ஆழமான ஒரு செல்வாக்கு செலுத்துகின்றவள். குளோபல் எக்கானமி என்ற பத்திரிகை, அந்த பேப்பர் லாஸ்ட் எக்ஸாம் பேப்பர் குளோபல் எக்கானமி. இதிலே நான் இலங்கை வாழ் சவுதி அரேபியாவிலும் மாலைதீவிலும் வெற்றிகரமான ரிசல்ட்ஸை பெற்றுக் கொடுத்து வருவேன். இந்த குளோபல் எக்கானமி எனக்கு சின்ன வயதிலிருந்தே இந்த குளோபல் கான்டெக்ஸ், வேர்ல்டு அஃபேர்ஸ் இதில் ஆழமான ஒரு ஆர்வம் இருப்பதால் இந்த பாடத்தை மிக அழகாக கற்பித்து பாரிய வெற்றிகளை, சர்வதேச மெடல்ஸ், அவார்ட்ஸ் எல்லாம் எனது மாணவர்களுக்கு பெற்றுக் கொடுத்து வருவேன். அதே போல் பார்க்கலாம், சைனாவின் ஒரு பக்கம் பாரிய வெற்றியோடு இருப்பது போல இன்னொரு பக்கமும் பாரிய சர்ச்சை ஒன்று இருக்கின்றது. அதாவது நீங்கள் சைனாவின் 2 பக்கத்தை பார்க்க வேண்டும். சவுத் சி டிஸ்பியூட். China is expanding its claims to ownership, especially in the territory of the Philippines. China claims that these territories belong to China. நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கின்றது, நீங்கள் பார்க்கலாம் யூடியூப்லே. சவுத் சைனா சி டிஸ்பியூட், சைனாவின் தெற்கு கடல் சர்ச்சைகள். சவுத் சைனா சி டிஸ்பியூட்ஸ் இப்படி அடிச்சீர்கள் என்றால் 1000 வீடியோஸ் வரும். எந்த அளவுக்கு கண்டால் சைனாவை சுற்றி இருக்கின்ற நாடுகள், ஒன்று ஜப்பான், நார்த் கொரியா, சவுத் கொரியா, பிலிப்பைன்ஸ், இந்த பக்கம் வந்தால் இந்தோனேஷியா தீவுகள், அங்கே வந்தால் பங்களாதேஷ், அடுத்த பக்கத்திலே நாங்கள் பார்க்கலாம் இந்தியா, அதே போல் பாகிஸ்தான் பார்டர், அங்கே இருக்கிற கிர்கிஸ்தான், தாஜிகிஸ்தான், இப்படி எத்தனையோ நாடுகளோட பார்டர் இப்படியே ஒரு ஷேப்பில் இந்த சைனா இருப்பதால் எல்லா நாடுகள்லேயும் இந்த பார்டர் டிஸ்பியூட் சைனா உருவாக்கி கொண்டு இருக்கின்றது. பார்டர் டிஸ்பியூட் உங்களுக்கு தெரியும். அசாதின் வீழ்ச்சியோடு நெதன்யாகு அந்த பார்டருக்கு சென்று, சீரியாவில் கைப்பற்றப்பட்ட அந்த பார்டருக்கு சென்று அவர் இப்படி பார்த்தார் ஒரு பார்வை, இந்த பக்கத்தில் இப்படி பார்த்தார். அது என்ன சொல்ல வருகின்றது என்றால், இஸ்ரவேலே ஒரு ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு நாடு, அதிலே அந்த வடக்கு பகுதியில் இருக்கின்ற சீரியாவின் ஒரு பகுதி, அங்கு கைப்பற்றப்பட்ட ஒரு நிலம், அந்த நிலத்திலிருந்து டமஸ்கஸ் வரும் வரையில் தன்னுடைய எல்லையை, இந்த கிரேட் இஸ்ரேலை எப்படி கொண்டு வரலாம் என அவர் இப்படி பார்க்கின்றார். அடுத்த நகர்வு எப்படி என்று நீங்கள் பார்க்கலாம். முஸ்லிம் நிலத்திலே முஸ்லிம் தலைவர்கள் எந்தளவு படுதோளில் இருக்கின்றார்கள், அதோட வெளிப்பாடு தான் முஸ்லிம் நிலத்துக்குள் சென்று, சீரியாவில் கைப்பற்ற நிலத்துக்குள் சென்று டமஸ்கஸ் வரும் வரை எப்படி பார்க்கிறார். டமஸ்கஸ் வரும் வரை தான் எவ்வாறு செல்ல முடியும் என்பதை அசாதின் வீழ்ச்சியோடு அந்த பார்டர் எல்ஓசி லைன் ஆஃப் கண்ட்ரோலுக்கு சென்று பார்க்கின்றார். இதே மாதிரி தான் இந்த சைனாவிலே நாளுக்கு நாள் சைனா தலைவர் அந்த எல்லைகளுக்கு சென்று எல்லை டிஸ்பியூட்டுகளை உருவாக்குவார். இந்த சைனாவோட தொடர்பான அவ்வளோ நாடுகளிலும் த லைன் ஆஃப் கண்ட்ரோல் டிஸ்பியூட்ஸ், பார்டர் கண்ட்ரோல் டிஸ்பியூட்ஸ் உருவாக்கி நாளுக்கு நாள் சைனீஸ் ஆர்மி மூவ் பண்ணி கொண்டிருப்பதை இந்த இடத்துல நான் உங்களுக்கு கூற விரும்புகின்றேன். எனவே சைனா ஒரு கம்யூனிச நாடு என்ற சித்தாந்தத்தில் இருந்தாலும் இரண்டு பக்கங்கள் நியோ கொலனைசேஷன், நவ காலனித்துவத்தின் உச்சகட்டத்தில் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், ஒரு காலத்திலே பிரித்தானிய காலனித்துவம் இலங்கைக்கு வந்தது, எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம். முழு ஆப்பிரிக்காவையும் சூறையாடியது. மட்டுமல்ல, உலகிலே 20 கண்ட்ரீஸ் தான் பிரிட்டிஷ் காலனித்துவத்தில் இருந்து விடுபட்ட நாடுகள். எனவே பிரிட்டிஷ் காலனித்துவம், இந்த மிராஜ், அந்த சாம்ராஜ்யம் முழு உலகத்திலும் இருந்த பெருமதியான வளங்களை தனது நாட்டுக்கு, தாய் நாட்டுக்கு கொண்டு சென்றது. அங்கே மியூசியத்தில் அதை காணலாம். எனவே பிரிட்டிஷ் 1 பவுண்ட்
இன்று 300 ரூபாய் 300க்கு இருப்பதாக இருந்தால் அந்த பெறுமதி சேர்க்கை, அந்த பணத்தில் பெறுமதி சேர்க்கப்பட்ட அந்த சேர்க்கை இலங்கைக்கு ஒரு பங்கு இருக்கின்றது. காலனித்துவ நாடுகள் அனைத்துக்கும் ஒரு பங்கு இருக்கின்றது. அதே போலதான் பிரித்தானிய காலனித்துவம் எந்தளவு ஆபத்தானதோ, பிரித்தானிய காலனித்துவம் war colonization, military colonization, physical colonization, இந்த காலனித்துவம் எந்தளவு ஆபத்தாக இருக்கின்றதோ அதை விட சைனாவின் காலனித்துவம் மிக ஆபத்தானது. நியோ கொலனைசேஷன், சைனாவின் பிடியில் மொத்த ஆப்பிரிக்காவும் சென்றிருக்கின்றது. சைனாவின் பிடியில் இலங்கை இருக்கின்றது. சைனாவின் பிடியில் மாலைதீவு முஸ்லிம் நிலம் இருக்கின்றது. சைனாவின் பிடியில் ஐரோப்பிய கண்டம் இருக்கின்றது. நியோ ஃபார்ம் ஆஃப் கொலனைசேஷன். அதே நேரம் சைனாஸ் மிலிட்ரி கொலனைசேஷன் எல்லா போர்டர் நாடுகளும் இருக்கின்றது. தற்போது பிலிப்பைன்ஸில், அந்த பிலிப்பைன்ஸுக்கும் சைனாவுக்கும் உள்ள இடைவெளி, அந்த சைனா சவுத் சி 250 ஐலண்ட்ஸ், 250 ஐலண்ட்ஸ்கள் அந்த பிராந்தியங்களிலே சைனாவின் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதை இந்த இடத்தில் குறிப்பிடாமல் இருக்க முடியாது. அதே போல் நீங்கள் பார்க்கலாம், இன்று நார்த் கொரியா ஜுண்டா, வட கொரியான்ற ஒரு நாடு இருப்பதும், அந்த நாடு பாரிய ஆயுத பலத்தோடு இருப்பதும், சர்வதேச சட்டம், மனித உரிமை, டெமோக்ரஸி, விமென் ஸ்டேட்டஸ் எதுவுமே மதிக்காமல் பாரிய ஒரு இராணுவ இயந்திரமாக இருப்பதற்கும் இந்த சைனா வழி வகுத்திருப்பதை இந்த இடத்திலே நான் குறிப்பிடுகின்றேன். அது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும், தற்போது ரோஹிணியா முஸ்லிம்கள் மியன்மார் டிஸ்பியூட், அதிலே மிக பிரதானமான பங்கை சைனா வகிக்கின்றது. எவ்வாறென்றால், அந்த மியன்மார் நாட்டிலே பாரிய செல்வாக்குள்ள மினரல்ஸ், ஓகே, ஜெம்ஸ் இருக்கின்றது, மாணிக்க கற்கள். அங்கு மியன்மாரிலே மிலிட்ரி ஜுண்டா இருக்கின்றது. அதை பாதுகாத்து கொண்டு இருப்பது சைனா. நார்த் கொரியாவை எவ்வாறு பாதுகாத்து இருக்கின்றதோ, ஜனநாயகத்துக்கும் மனித உரிமைக்கும் அச்சுறுத்தலான நார்த் கொரியாவை எவ்வாறு சைனா பாதுகாத்து கொண்டு இருக்கின்றதோ, அதை விட மோசமான அமைப்பில் தற்போது மியான்மர் இருப்பதை இந்த இடத்தில் குறிப்பிடாமல் இருக்க முடியாது. எனவே அந்த மிலிட்ரி ஜுண்டாவுக்கான முழு லீகல் ஃப்ரேம்வொர்க், பொலிட்டிக்கல் சப்போர்ட், மோரல் சப்போர்ட், பொருட்கள் உற்பத்தி, விநியோகம், இவை அனைத்தும் சைனாவில் இருந்து அங்கு வருகின்றது. எனவே சைனாவுக்கும் மியன்மாருக்கும் உள்ள சுமூகமான ஒரு தொடர்பும், சைனாவுக்கும் நார்த் கொரியாவுக்குள்ள சுமூகமான ஒரு தொடர்பையும் இங்கு குறிப்பிட்டாகுதல் வேண்டும். அதே போல் நாங்கள் பார்க்கலாம், தற்போது சவுத் கொரியாவில் ஏற்பட்டிருக்கின்ற கொந்தளிப்பு. நார்த் கொரியா சைனா ஆதரவான ஒரு நாடு, சவுத் கொரியா வெஸ்ட் அமெரிக்கன் எலை ஆதரவான ஒரு நாடு. எனவே இந்த பேலன்சிங் பவர் அந்த ரீஜனிலே ஜப்பான், சைனா, நார்த் கொரியா, சவுத் கொரியா, இங்கே வரலாம் மிலிட்ரி ஜுண்டா, மியான்மர், இப்படி பல அந்த பிராந்தியங்களில் மட்டுமல்ல, அந்த மங்கோலியா மேலாக இருக்குன்னு மங்கோலியா, இங்கே இருக்கின்றது தாஜிகிஸ்தான், கசாகிஸ்தான், முஸ்லிம் நிலங்கள், இவைகள் எல்லாவற்றையும் பாரிய அளவில் கட்டுப்படுத்தி ஒரு இராணுவ இயந்திரமாகவே சைனா செயற்படுவதை இங்கு நான் குறிப்பிடுகின்றேன். அதே நேரம் நீங்கள் யோசிக்கலாம், கார்ல் மார்க்ஸின் சிந்தனைகளை படிக்கின்ற போது அங்கே மனிதநேயம் பேசப்படும், ஹியூமனிசம், அங்கே ஊழியப்படை பேசப்படும், லேபர், அங்கே பாட்டாளி வர்க்கம் பேசப்படும், ரைட், லேபர் கிளாஸ், அங்கே வெல்ஃபேர், சமூக நலன் பேசப்படும். இப்படி அந்த மக்களுக்கு கவர்ச்சிகரமான வார்த்தைகள் அந்த டெக்ஸ்ட் லிட்ரேச்சர்ஸில் வேண்டிய அளவில் இருக்க வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் ஹாரூன் அல் ரஷீத் அவர்களுடைய ஒரு புத்தகம் இருக்கின்றது, கம்யூனிசம் இஸ் அம்புஷ். கம்யூனிசம் இஸ் அம்புஷ், ஃப்ரீ PDF ட்ரை பண்ணினால் உங்களுக்கு கிடைக்கும். அந்த முழு புத்தகத்தை நான் வாசித்தேன். அதிலே மிக அழகாக
இந்த கம்யூனிச சாம்ராஜ்யங்கள் எவ்வாறு ஆட்சியை அமைத்தது, எப்படி மக்களை கொன்றது, அந்த நாட்டிலே ஏற்பட்ட தோல்விகளை மறைப்பதற்கு முதலாளித்துவத்தை கொண்டு வந்தார்கள். கம்யூனிசம் இயங்கவில்லை, கம்யூனிசம் நகரவில்லை, கம்யூனிசம் வளர்ச்சியை கொண்டு வரவில்லை. கார்ல் மார்க்ஸின் சிந்தனை சிக்கல், தாட் கான்ஃப்ளிக்ட்ஸ் மட்டுமல்ல, மெட்டீரியலிஸ்டிக் திங்கிங், டார்வினிசம், மார்க்சிசம், டார்வினிசம், இவல்யூஷனிசம், மதம், இறை நம்பிக்கை, அபின் என்ற சிந்தனை, இவைகள் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய அந்த மார்க்சிச சிந்தனைகளின் தோல்வியை அவர் மிக அழகாக அந்த கம்யூனிசம் இஸ் அம்புஷ் என்ற புத்தகத்திலே விளக்குகின்றார். எனவே